வணக்கம் நண்பர்களே, உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான தகவல். 2026 ஆண்டு தேர்தல் பந்தயம் முந்துவது யார்? ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேச போறோம். கவனமா கேளுங்கள். நான் சொல்றது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல, இது ஒரு முடிவு. தயாராச்சா? எல்லாரும் தூத்துக்குடியில மக்கள் சுட்டு 13 பேர் அன்னைக்கு வந்து திமுக கண்டித்தது, போராட்டம் நடத்தியது. நாங்க ஒருத்தரை சும்மா விட மாட்டோம். குற்றவாளிகளை கூண்டேற்றோம். ஆனா இதுவரைக்கும் அது தொடர்புடைய யாரையும் தண்டிக்கவோ வழக்கு போட்டு செயல்படுத்தவோ எதுவும் செய்ய. தல 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 சீக்கிரம் வெளியே வா தல. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோ, ஐயா ஸ்டாலின் ஆட்சியோ வந்து நாங்க சீக்கிரம் வா தல. என்னடா கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. குளித்தலை பரப்புரையும் போது ஊழல் பெருச்சாடி ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டியது ஐயா ஸ்டாலின். இன்னைக்கு செந்தில்பாலாஜி திமுக வந்தவனே அப்படி கட்ட ஆத்மாவை மறிக்கும். மீட் பண்றேன். ஒரு பிக்கியும் காணா. ஐயா ஓபிஎஸ் வந்து மாநில உரிமைகளை அடமான வச்சாரு. இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா புடி ஆக்கிட்டாங்களே. வேணா வேணா. பாஜக வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு. எப்பவரை போட்டு முக்கி எடுத்து அப்படி கட்ட ஆளா மாத்திடுறாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப திமுக வாஷிங் மிஷின் வச்சிருக்க. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இப்ப திமுகவுக்கு அதிமுக என்ன மாறுபாடு கேட்டா நான் கொள்கை கூட்டணிக்கிறாங்க. இப்ப காங்கிரசும் திமுகவும் ஓட்பாட்டு முரணா, இல்ல கொள்கை முரணா, இல்ல நிலைப்பாட்டு முரணா? அப்ப 10 சீட்டு தான் திமுக காங்கிரஸ் கூட்டணியை தீர்மானிக்கும்னா என்ன கோட்பாடு? தல இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசலாம். ஓடி போயிட்டு ஓவர் நான் கேக்குற அசிங்கப்படுத்திட்டீங்களா? நிறுத்து தல. ஏன் ஒண்ணுன்னு கேளுங்க. ஏன் ஒண்ணு? ஊர்ல ஆளை கூட்டு வரதான் ஆளுங்க ஊர்ல ஒரு பையன் இல்ல. தூத்துக்குடியில 13 பேர் கொலை செய்யப்படுறாங்க. அது கொலை. கொலை நடந்தப்ப யாரு கொலை பண்ணாங்களோ அவங்க மேல கொலை வழக்கு போட்டு கைது பண்ணாம ஏன் ஆணையம்னு காலம் கடத்தீங்க? நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். முடியாது முடியாது. எந்தவித பின்பலம் இல்லாத சாமானிய மக்கள் அதிகாரத்துக்கு போக முடியுங்கிற நிலைமை தான் மக்களாட்சியில் வந்து மகத்துவம். ஆனா கெடுவாய்ப்பா வந்து இன்னைக்கு 2 பெரும் திராவிட கட்சிகள் வந்து கட்சிகளை கடந்து கம்பெனிகளா மாறிடுச்சு. அதுல வந்து வரப்போற சட்டமன்ற பொது தேர்தலில் ஒரு தொகுதிக்கு வந்து திமுகவும் அதிமுகவும் செலவு செய்ய போற தொகைங்கிறது மிக குறைந்தது 30 கோடி. அது 50 கோடியாக உயரலாம். இன்னைக்கு முடிவு பண்றேன்டா. இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆவன. அப்ப திமுகவும் அதிமுகவும் வந்து ஊழல் செய்யறாங்க, வந்து முறையீடு செய்யறாங்க அப்படிங்கிற கடன் கட்டதுறை அடிச்சு இல்லாம கத்திய கொடுத்து ஆள் அனுப்பிச்சு விட்டுருக்கா. ஓடுங்கடா. ஹலோ ஹலோ. அடடா உதிர்க்கு ஆபத்து வர நேரம் பார்த்து ஓடவிடாம ஆக்கிட்டாங்களே. நான் சொல்றத கேளுங்க. இவங்க வர்றப்ப முறையீடு செய்யறாங்க, ஊழல் செய்யறாங்க. அப்ப இந்த வெல்ற முறை, இந்த எதிர்கொள்ற முறையே மிக பிழையா இருக்கு. கிளப்புறாங்கடா பீதிய. யார் அட்ரஸ் வேணும்? அப்ப இந்த ஆட்சி முறையில லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, ஊழலை ஒழிக்க முடியாது, நிர்வாக சீர்கட்ட போக்க முடியாது. இதுக்கு ஒரு மாற்றான அரசுல வந்து நாம் தமிழர் கட்சி கட்டி எழுப்புது. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இதுல திமுக அதிமுக 2 பெரும் திராவிட கட்சிகள். இதுல திமுக வந்து தமிழ்நாட்டை 25 ஆண்டு ஆண்டுச்சு, அதிமுக 31 ஆண்டுகள் ஆண்டுச்சு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. யாரு போறா அப்படின்னு அனுமானிக்கிறத விட யாரு வரணும் அப்படின்னு பேச சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல மறுபடியும் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோ, ஐயா ஸ்டாலின் ஆட்சியோ வந்து என்ன ஆக போகுது? போடு. அடுத்து வா. பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். என்ன மாற்றுனே அதிமுகவோட 10 ஆண்டுகள் ஆச்சு.
அத 4.5 ஆண்டுகளா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம், 4.5 ஆண்டுகள் ஆட்சி காலம் கொடுங்கோல் ஆட்சி காலம் தான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தூத்துக்குடியில மக்கள் சுட்டு 13 பேர். அன்னைக்கு வந்து திமுக கண்டித்தது, போராட்டம் நடத்தியது. நாங்க ஒருத்தரையும் சும்மா விட மாட்டோம், குற்றவாளிகளை கூண்டேத்தும். நாங்க அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. நீங்க திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் நிறைவேறிச்சு. ஆனா இதுவரைக்கும் அது தொடர்புடைய யாரையும் தண்டிக்கவோ வழக்கு போட்டு செயல்படுத்தவோ எதுவும் அதிமுக. ஹலோ, யாருனாக்குறீங்களா? ஆட்சி காலத்துல கதிராமங்கலத்துல நெடுவாசல மக்கள் போராடினாங்க. விவசாயிகள் மீது ஒடுக்குமுறை இதே அதிமுக அரசு. அமைதியாக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக்குது, தாங்க முடியல. திமுக ஆட்சி அன்னைக்கு அதிமுக பண்ணப்ப திமுக கண்டிச்சது. இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல பரந்தூர்ல 2 ஆண்டுக்கு மேல மக்கள் போராடுறாங்க. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? அதே போல கிருஷ்ணகிரியில வந்து சிப்காட் விரிவாக்க பண்ணி கூடாது போராடுறாங்க. அதை திமுக அரசு கண்டுகொள்ளல. அதிமுக நடக்குது. என்ன மாற்று? ஆட்சியில சாத்தான்குளம் படுகொலை ரெட்டப்படுவை கண்டிச்சு ஐயா ஸ்டாலின் வந்து காவல் நிலையம் சாத்தான்களை கூடமா மாறி வருது அப்படின்றாரு. இன்னைக்கு என்னது இது? அசால்ட்டா ஆந்திராவுல காலை வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்ல. திமுக ஆட்சி காலத்துல அடுத்தடுத்து 25க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள், காவல்துறை அதிகாரிகளே சிறை கைதிகளோட கையை ஒடிக்கிறாங்க. இப்படி எல்லாமே விவரமா பேசுது தம்பி யாரு? இவர் பேர் தான் பாஜக வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு. அந்த வாஷிங் மிஷின்ல வந்து அஜித் பவரை போட்டு முக்கி எடுத்து அப்படி கட்ட ஆளா மாத்திடுறாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப திமுக வாஷிங் மிஷின் வச்சிருக்குல்ல, திமுக வாஷிங் மிஷின் யார போட்டாங்க? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. செந்தில் பாலாஜியை போட்டாங்க. 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அரவக்குறிச்சியில தஞ்சாவூர்ல தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டுச்சு. ஏன் தள்ளி வைக்கப்பட்டுச்சுன்னா அதிமுக வேட்பாளர் அதிகப்படியா காசு கொடுத்தார். யாரு? மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். அன்புடாத யாருக்கு பண்ணாமி? இதே செந்தில் பாலாஜி பண்ணாமி. அந்த செந்தில் பாலாஜிய குளித்தலை பரப்புரையும் போது ஊழல் பெருச்சாடி ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டியது ஐயா ஸ்டாலின். உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. இன்னைக்கு செந்தில் பாலாஜி திமுக வந்தவன அப்படி கட்ட ஆத்மாவா மாறிட்டார். வயிற்றுலிங்க ஊழல் பெருச்சாடி சொன்னது யார்? இதே திமுக. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ண போனா இதே திமுக ஆட்சியில 2024 லஞ்ச ஒழிப்புத்துறை வயிற்றுலிங்க மேல 22 கோடி லஞ்சம் வேண்டாம் வழக்கு போட்டு 24 ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? வழக்கு போட்டு 25ஆம் ஆண்டு அதே வயிற்றுலிங்கத்தை திமுக சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள அடங்காத ஒரு பெரிய ஒரு ஆளு ஐயா வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். வேண்டுதலா? ஓபிஎஸ் ஐயா ஓபிஎஸ் வந்து மாநில உரிமைகளை அடமான வச்சாரு, மாநில உரிமைகளை காவு கொடுத்தாரு. கரெக்டா கட்டுவிட்டா? வாய் திறந்து பேச மாட்டேன் நீ? இல்ல பேசுவேன். இன்னைக்கு வந்து மௌனம் வரதான், யார்ட்டையும் பேசுறது இல்ல. அப்ப டிக்கெட் ஐயா ஓபிஎஸ் இருக்காங்க. ஐயா ஓபிஎஸ் வந்து பினாமி பேர்ல சொத்து சேர்த்தாரு. சொன்னது யாரு? சொன்னது இவங்க தான். இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா அப்படி ஆக்கிட்டாங்களே. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி அப்படி இப்போ அந்த கட்சியில சேர்ந்திருக்காரு ஓபிஎஸ் அவ புதல்வன் ஓபி ரவீந்திரநாத். சிஏஏ, வேளாண் சட்டங்கள், முத்ரா தடை சட்டம், இது எல்லாத்துக்கும் பாஜக ஆதரவு ஓட்டு போட்டவர் இவரு. ஆஹா, வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே. வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிருக்கிறாரா சாமி? ஆமா. இப்ப எங்க இருக்காரு? அவர் திமுக ஐக்கியமாயிட்டார். அப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கு என்ன மாறுபாடு கேட்டா? உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இன்ன வேணும். நீ இந்த வண்டியில ஏறணும் இல்ல, உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. கூட்டணிக்கிறாங்க. இப்ப காங்கிரசும் திமுகவும் இருக்குமா இருக்காதாங்கிறது இப்போ வரைக்கும் பேச முடியல. என்ன சிக்கல்? கோட்பாட்டு முரணா, இல்ல கொள்கை முரணா, இல்ல நிலைப்பாட்டு முரணா, என்ன முரண்? பத்து சீட்டு. அப்ப 10 சீட்டு தான் திமுக காங்கிரஸ் கூட்டணியை தீர்மானிக்கும்னா அங்க என்ன கோட்பாடு இருக்கு?
உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. என்ன கொள்கை இருக்குது? இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ந்த மாநிலம்ங்கிறாங்க. கேட்டா உத்தரப்பிரதேச பாரு, சத்தீஸ்கரை பாரு, ஜார்க்கண்ட் பாரு. ரொம்ப கோவமா இருக்கே நீ. ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து கொடுக்கட்டுமா? அறவேத்துல கூட எடுத்துக்குவோம். காமராஜ் ஆட்சி காலத்துல உத்தரப்பிரதேசமும் சத்தீஸ்கரும் ஜார்க்கண்டும் தமிழ்நாட்டோட முந்தி இருந்துச்சா? இல்லையே. நீங்க எத்தனை காலத்துக்கு அதை காட்டுவீங்க? ஓட்டனா அல்ல தெரிச்சிடும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை நண்பர் சொன்னாரு. அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்துல சிபிஐக்கு விசாரணை விட்டு விசாரணைக்கு உத்தரவிட்டது எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அன்றைக்கு ஆமா என்ன இது? அதாவது தூத்துக்குடியில 17 பேர் கொல்றாங்க. அது யாரு கொலை பண்ணாங்களோ அவங்க மேல கொலை வழக்கு போட்டு கைது பண்ணாம ஏன் ஆணையம்னு காலம் கடத்தீங்க? இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. பந்தமா அடிச்சமா போனமான்னு இருக்கணும். நடுவில் என்னடா வீண் பேச்சு? ₹1 கூலி உயர்வுக்காக தாமிரபரணி ஆத்துல ஓட ஓட விட்டு 18 பேரை திமுக. ஆமா. இருங்க தெரியாது, அரசியல் அன்றைக்கு துப்பாக்கி சூடு சம்பவத்தை உண்மையிலே அந்த செய்தது போலீஸ் அதிகாரிகள். அந்த போலீஸ் அதிகாரிங்க முடிச்சிடறேன். இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சிபிஐக்கு என்ன ஃபோரன்சிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து மனித உரிமை மீறல், காட்டுமிராண்டித்தனம். அது ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறது போலீஸ் அதிகாரிகள் உத்தரவிட்டார்கள். அதற்காக தான் அவர்கள் மேல விசாரணை கமிஷன் போய்கிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டோம். அது ஒரு முதலமைச்சர் என்பது சம்பந்தம் இல்லங்க. ஏன்னா போய்கிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டோம். காவல்துறை அதிகாரியினுடைய கட்டுப்பாட்டில் அந்த மாவட்டம் இருக்கு. அவர்கள் எந்த முடிவும் எடுக்க முடியும். இதுதான் சட்டம். மனித உரிமை மீறல், காட்டுமிராண்டித்தனம். அது ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறது. உங்களுக்கும் தாவேக்காக்கும் சட்டம் தெரியாது, அரசியல் சார் எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தெரியாது, நிர்வாகம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனால் ஒண்ணுமே வெளியே வரல. ஆயுத பாதுகாப்போட கொண்டு போய் விடுறான். அது இது வாய்க்கு தகுந்த மாதிரி எல்லாம் வட சுடுவீங்க, மக்களை ஏமாத்துவீங்க. போதும். நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா தூத்துக்குடியில எங்க ஆட்சியை எவன் கொண்டாங்களோ அவங்க மேல கொலை வழக்கு பதிவு பண்ணி நாங்க சிறைப்படுத்த முடிப்பீங்களா? நிச்சயமாக அடிக்கிறான்டா இவன். பாஸ் உங்களை ஓவரா கும்மிட்டு போயிட்டான். சூடா கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க. இவ்வளவு ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா? அதிகாரம் என்ன ஒண்ணுமே தெரியாது. சீமானுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சார் சொல்றது கேளுங்க சார். நான் கூட்டு போறீங்க. என்ன விடுங்க. அம்மா உடுங்கடா. எங்கடா கூட்டு போறீங்க? உடுங்கடா. பாத்ரூம் போயிட்டு வரேன். முடிச்சிருவோம். யாரா இந்த பசங்க? இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும் பொழுது வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல நான் உங்ககிட்ட. பாஸ் 21 எடப்பாடி பழனிசாமி தெரியாது, அப்படிதானே? அவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க. உதவியா? அன்றைய அந்த மாவட்டத்துடைய எஸ்பி அவள் தெரியாது. மாவட்ட எஸ்பி சார் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கு சார். அவர்களுக்கு அதிகாரம் இருக்கு. இது மனித உரிமை மீறல், காட்டுமிராண்டித்தனம். ரொம்ப வீக்கா இருக்கான். பச்சை படுகொலை. சரி ஓகே. இன்னைக்கு மூடி மறைக்கிறீங்க. ஹலோ. பச்சை படுகொலை. சரி ஓகே. இன்னைக்கு மூடி மறைக்கிறீங்க. எதை வச்சு அப்படி முடிவு பண்ண? ஓ, அவன் என்ன அடிச்சதை பார்த்து அப்படி முடிவு பண்ணிட்டியா? தப்பு எம்எல்ஏ இருந்ததுனால அவன் அடிச்ச அடியெல்லாம் ஜஸ்ட் மசாஜ் மாதிரி ரசிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பேசுங்க சார். சார் சார் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு சார் சார் மினிஸ்டர் கிட்ட பேசுறீங்கல்ல, இப்ப பேசுங்க சார். ஐயா போன். ஹலோ ஐயா. என்னையா கேள்வி கேக்குற? இப்பெல்லாம் கேள்வி கேட்டா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும். போங்க. மக்களுக்கிட்டே தெரியும் ஐயா. எனக்கு கேட்கலையா? மக்களுக்கு என்ன தெரிய போகுதுங்கறேன். ஐயா இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மக்களுக்கு என்ன தெரிய போகுது? ஐயா முடிஞ்சுச்சா? ஸ்பீக்கர்ல இருக்கியா? மக்கள் எல்லாம் இத கேட்டுட்டு தான் இருக்காங்க. பப்ளிக் இங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. தம்பி முடிஞ்சுச்சா? கொஞ்சம் மக்களுக்கு என்ன தெரியும்னு கேட்கறவங்க எதிர்க்கட்சி. ஆனா மக்களுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தி பண்றது ஆளுங்கட்சி.